வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோடை காலங்களில் நம்மளுடைய சருமத்தை நம்ம பராமரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். கோடை காலத்தில் சூரியனுடைய கடுமையான வெப்பம், வியர்வை மற்றும் தூசி ஆகியவற்றால் சருமம் எளிதில் பாதிப்படையக்கூடும். ஸோ இந்த காலத்தில் சருமத்தை ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் பராமரிக்கிறதுக்கு நம்ம ஒரு சில வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த வழிமுறைகளை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நீங்கள் போதிய அளவு தண்ணீர் குடிக்கணுங்க. உங்களுடைய உடலை எப்போதுமே நீரேற்றமாக ஹைட்ரேஷனாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும். சரும பராமரிப்பினுடைய முதல் மற்றும் மிக முக்கியமான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடலை வந்து வறட்சி அடையாமல் நம்ம பார்த்துக்கணும். அளவோடு வந்து நம்ம தண்ணீர் குடிக்கணும். அதுக்கு வந்து அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, தினமும் குறைந்தது 3லிருந்து 4 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் குடிக்கிறத வழக்கமாக நம்ம வைத்துக்கொள்ளணும். இது வந்து சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை இயல்பாகவே வெளியேற்றி இயற்கையான பொலிவை வந்து நமக்கு கொடுக்கும். ஒரு நாளைக்கு நம்ம 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீரே குடிக்கக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடலில் வந்து வறட்சி ஏற்படும். ஸோ 3லிருந்து 4 லிட்டர் அப்படின்றது வந்து அதை விடவும் அதிகமாகவும் போகலாம். அது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து, உங்களுக்கு தாகம் எடுக்கக்கூடிய நேரங்களை பொறுத்து, உங்களுடைய உடலில் நீரிழப்பு ஏற்படக்கூடிய அளவுகளை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் இந்த 3 லிட்டருந்து 4 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது வந்து சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி இயற்கையான பொலிவை வந்து உங்கள் சருமத்துக்கு வந்து கொடுக்கும். ஆகியால உடலில் வந்து நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு இயற்கை பானங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது கோடை காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இளநீர், தர்பூசணி சாறு மற்றும் மோர் போன்ற குளிர்ச்சியான பானங்களை, இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி வந்து பருகலாம். அப்போ தான் நம்மளுடைய உடல் வந்து நீரேற்றமாக இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, தினமும் நீங்கள் இருமுறை உங்களுடைய முகத்தை வந்து கழுவணுங்க. கிளீனிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து வைக்கணும். அதாவது கோடை காலங்களில் வியர்வையினாலும் எண்ணெய் பசையினாலும் முகத்தில் வந்து தூசிகள் வந்து எளிதில் ஒட்டிக்கொள்ளும். அதனாலேயே சருமம் வந்து பாதிப்படையக்கூடும். அதனால் நீங்கள் தினமும் காலையிலும் இரவிலும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி மென்மையான ஒரு மைல்டான ஃபேஸ் வாஷ் வந்து கொண்டு முகத்தை வந்து நீங்கள் கழுவணும். நார்மலாக நீங்கள் வந்து உங்களுடைய முகத்தை வாஷ் பண்ணால் கூட ஓகே தான். குறிப்பாக என்னென்னா, சோப்பை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு உங்களுடைய சருமத்திற்கு ஏற்ற மூலிகை அல்லது ஜெல்லு மாதிரி அடிப்படையிலான ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி வச்சுருக்கக்கூடிய அந்த வாஷ்களை வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ்களை வந்து பயன்படுத்தலாம். ஸோ சோப்பு அப்படின்றது வந்து அதை தாண்டி நீங்கள் இந்த மாதிரி அந்த ஃபேஸ் வாஷ்களை வந்து பயன்படுத்தும் போது சருமம் வந்து இன்னும் உங்களுக்கு அந்த தூசு தொந்தரவுகள் இல்லாமல், முகத்தில் வந்து துளைகள் இல்லாமல், வியர்வை எண்ணெய் பசை இல்லாமல் உங்களுடைய சருமத்தை பாதுகாக்கும். அப்போ அடிக்கடி வந்து நம்மளுடைய முகத்தை கழுவணும் அப்படின்றத தாண்டி நீங்கள் தினமும் இரவு முறை உங்களுடைய முகத்தை கழுவலாம். அல்லது உங்களுடைய முகத்தில் வந்து எண்ணெய் பசைகளோ தூசிகளோ இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சாலும் நீங்கள் அப்பவும் உங்களுடைய முகத்தை கழுவி அந்த சருமத்தை வந்து நீங்கள் பராமரித்து கொண்டே இருக்கணும் கோடை காலங்களில். மூன்றாவதாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் உபயோகிக்கலாம். சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பரிந்துரைக்கப்பட்ட சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கணும், யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதெல்லாம் அது வந்து கிடையாது. நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ சூரியனுடைய அந்த யூவி ரேஸ், அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள் வந்து சருமத்தை வந்து சுருக்கமடைய செஞ்சு சருமத்தை வந்து கருமையிட தோற்றமாக நமக்கு வந்து உண்டாக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு 20 நிமிஷங்களுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் SPF 30 இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீனை உங்களுடைய முகத்தில், கழுத்து மற்றும் கைகளில் நீங்கள் தடவணும். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் தடவும் போது என்ன ஆகுனா, அது உங்களுடைய சன்னை வந்து அதாவது உங்களுடைய இந்த சருமத்தை வந்து பாதுகாக்க ஆரம்பிக்கும். ஸோ மறுமுறை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீண்ட நேரம் வெயிலில் இருந்தீங்க அப்படின்னா 3 மணி நேரத்திற்கும் ஒரு முறை வந்து மீண்டும் சன்ஸ்க்ரீன் வந்து தடவுவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து பயன்படுத்தணும். அதுவும் நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி ஒரு சரியாக உங்களுக்கு விட்டமின் சத்துக்களோ அல்லது வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது தவறான ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் உபயோகிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான்காவதாக இயற்கையான மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ கோடை காலத்திலுமே சருமத்திற்கு வந்து ஈரப்பதம் அப்படின்றது வந்து தேவைதான். ஆனால் குளிர்காலத்தில் பயன்படுத்துவது அப்படின்றது தடிமனான கிரீம்களை வந்து நம்ம தவிர்க்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எண்ணெய் பசையற்ற லேசான, அதாவது லைட் வெயிட்டு வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தணுங்க. இதுக்கான இயற்கை தீர்வாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, தூய்மையான கற்றாழை ஜெல் இருக்குங்க இல்லையா, ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் கோடை காலத்திற்கு மிகச்சிறந்த இயற்கை மாய்ஸ்சரைசராக நீங்கள் பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு செயல்படும். ஸோ இது வந்து சருமத்தை எப்போதுமே குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கும் கூடுதலாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி இயற்கையான மாய்ஸ்சரைசரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா, வாரத்திற்கு இருமுறை வந்து ஸ்க்ரப் செய்யலாம். ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை வந்து நீங்கள் நீக்குனீங்க அப்படின்னா மட்டும்தான் சருமத்தால் வந்து சுவாசிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இயற்கையான ஸ்க்ரப் வந்து நீங்கள் செய்யணும். கஸ்தூரி மஞ்சள், கடலை மாவு மற்றும் தயிர் கலந்து உங்களுடைய முகத்தில் தேய்த்து மென்மையாக மசாஜ் செஞ்சு நீங்கள் கழுவலாம். இது வந்து சரும துவாரங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி பருக்கள், உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் வருவதை முன்னாடியே வந்து தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆறாவதாக நீங்கள் குளிர்ச்சியான ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேஸ் பேக் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது, யூஸ் பண்ணலாம். வெயிலால் ஏற்படக்கூடிய எரிச்சலையும் கருமையையும் அதெல்லாம் நீங்கள் வந்து போக்குறதுக்கு வாரத்திற்கு ஒரு முறை வந்து இயற்கை ஃபேஸ் பேக்கில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம்.
அதற்காக நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். வெள்ளரிக்காய் வந்து சாரோட கொஞ்சமாக வந்து தேன் கலந்து முகத்தில் தடவி ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து கழுவலாம். சந்தனப்பொடி வந்து பயன்படுத்தலாம். தூய சந்தனப்பொடியை பன்னீரோட, அதாவது ரோஸ் வாட்டரோட கலந்து உங்களுடைய முகத்தில் தடவினீங்க அப்படின்னா முகம் வந்து உடனடியாக குளிர்ச்சி பெறும். பழைய சாத கஞ்சி இருக்குங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் சிறிதளவு அந்த பழைய சாதத்தினுடைய தெளிந்த நீர், அதாவது நீராகாரம்னு சொல்லுவோம். ஸோ அந்த தெளிவு நீரை கொண்டு உங்களுடைய முகத்தை வந்து நீங்கள் கழுவி வந்தீங்க அப்படின்னாலுமே சருமம் வந்து சுருக்கம் இல்லாமல் நமக்கு பளபளப்பாக இருக்கும். ஏழாவதாக நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணணும். நம்ம அணியக்கூடிய அந்த க்ளோத்திங்ஸு அண்டு டயட், அதாவது ஆடைகள் மற்றும் உணவு முறைகளில் நம்ம ரொம்ப கண்டிப்பாக இருக்கும்பொழுது தான் கோடை காலங்களில் நமக்கு எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது. இப்போது வெளிப்புற பராமரிப்போட உடலினுடைய உட்புற ஆரோக்கியமும் முக்கியம் தான். அதனால தான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ ஆடைகள் வந்து பார்த்திங்கன்னா கோடை காலங்களில் இறுக்கமான ஆடைகளை தவிர்த்துட்டு காற்றோட்டமான காட்டன் க்ளோத்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பருத்தி ஆடைகளை நம்ம அணியலாம். வெளியே செல்லும்போது குடை அல்லது தொப்பி மற்றும் வெயில் கண்ணாடி, அதாவது சன் கிளாஸஸ், கூலிங் கிளாஸஸ் சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். உணவு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காரமான எண்ணெய் பலகாரங்கள் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த துரித உணவுகள் எல்லாம் குறைத்து கொண்டு அதிகமாக அந்த நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், எடுத்துக்காட்டாக வெள்ளரிக்காய், புடலங்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி பழங்களை அதிகளவு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டீங்கன்னா உணவும் ஒரு முக்கியத்துவம் வகிக்கும் உங்களுடைய சருமத்தை பராமரிக்கிறதுக்கு. ஸோ இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கோடை காலத்தில் எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.